இதோட பேர் வந்து Kasturba Swan. Did you know the Dallas Zoo is working to create a better world for birds? Join with us and do your part by keeping cats into modifying glass walls. Okay. இதை வந்து நம்ம இந்தியாவிலேயே பரவலாக பார்க்க முடியும் ஒரு சில காடுகளில். ஆனால் இது வந்து அதிகமாக வசிக்கக்கூடியது சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி காடுகளில் வந்து இது வசிச்சிட்ருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது வந்து சிலை தான் அப்படின்ற மாதிரி நினச்சேன். இப்போது ஜஸ்ட்டு டர்ன் பண்ணி பார்க்கும்போது அது கழுத்தெல்லாம் அசைச்சிக்கிட்டு இருந்தது. அப்போ தான் எனக்கே தெரியும். தாகமாக இருக்குது, ஒரு தண்ணி குடிக்கலாமா? அக்வாஃபினா வாட்டர் எவ்வளோன்னு செக் பண்ணலாம். C5 $5, almost 450 rupees. ஸோ நான் கையில் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு தான் வந்தேன். ஸோ அதனால் நம்ம வந்து 450 rupees வந்து நம்ம இப்போ ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் கையில் இருக்க வாட்டர் பாட்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகும். இப்போ நம்ம ஆஃப்ரிக்கா காடுகளில் வசிக்கக்கூடிய யானைகளை பார்க்க வந்திருக்கிறோம். என்னை கேட்டால் இது ஒரு பெரிய யானை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆஃப்ரிக்காவில் உள்ள யானைகள் எல்லாமே இதுக்கும் 2 மடங்கு இருக்கும். இந்திய யானைகள், ஓவர்சீஸ் கண்ட்ரியில் இருக்க யானைகள் எல்லாமே வந்து இந்த சைஸில் இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச நடுத்தர யானை. அந்த எண்டில் ஒரு யானை இருக்குது, அது வந்து பெரிய யானை. அது இதை விட பெரிய சைஸில் தான் இருக்குது. பட் இந்த ரெண்டுமே வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்ச ஒரு ஆஃப்ரிக்கா யானை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதோடய காதுகள் ரொம்பவும் பெருசாக இருக்கும். தந்தங்கள் வந்து என்னமோ பயங்கரமாக இதை விட 4 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு நடுத்தர ஸ்டேஜில் இருக்க ஒரு யானை குட்டின்னு நான் சொல்லுவேன். இது வந்து காட்டுப்பன்றி. சிங்கத்தை இவ்வளோ பக்கம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது ஒட்டகச்சிவிங்கி, நல்ல பெரிய ஒட்டகச்சிவிங்கி, அப்புறம் ஒரு குட்டி ஒட்டகச்சிவிங்கி ஒன்று இருக்குது. மக்கள் வந்து ஒட்டகச்சிவிங்கிக்கு வந்து உணவு அளிக்கிறாங்க. உணவு அளிக்கிறதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து $10 வந்து பே பண்ணணும். நம்ம $10 பே பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து 2 லீவ்ஸ் கொடுப்பாங்க. அந்த லீவ்ஸை வந்து நம்ம ஜிராஃபிக்கு கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் நம்ம பக்கத்தில் வர்றது பரவாயில்லையே. ஜிராஃபியோட கழுத்து நல்லாவும் நீளமாக அதை உயரத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை எட்டி பிடிக்கிற அளவுக்கு ரொம்பவும் அழகாகவே இருக்குது.